நினைப்பான் எவன் நினைப்பான், இதெல்லாம் தேவையே இல்லாதது. உன் புருஷனுக்கு பிடிச்சிருக்குன்னா பெத்துக்க, இதுல உனக்கு சம்மதம்னா பெத்துக்க. இதுல என்ன இருக்குது? உன் உடல்நிலையே பாத்துக்க. உனக்கு பிடிச்சிருக்கா, உன் புருஷனுக்கு பெத்து கொடுக்கலான்னு உனக்கு மனத்தை இருக்குதா, அப்ப பெத்துக்க. இல்ல முடியாதுன்னா அது அவங்கிட்டே சொல்லு. உங்க ரெண்டுத்துக்குமே உரிமை இருக்குது. அவனுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, உனக்கு முடியும் முடியாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது. இதுல மத்தவங்க முடிவு அனாவசியமற்றது. மத்தவங்க முடிவுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். மாமியாரே, பேரன் பேத்தி எடுக்கிற வயசு மாமியாரே. பேரனோ பேத்தியோ உனக்கு என்ன சொன்ன ஆகாத. இங்க பாரு, அது ரெண்டாவது பட்சமா ஆயிரும், ரெண்டாவது தலைமுறை ஆயிரும். அந்த தலைமுறைக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொன்னு, பேரனோ பேத்தியோ வந்து உனக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல. அது அவங்க தாய் தகப்பனுக்கு தான் உரிமை. பேரனோ பேத்தியோ நீ உரிமையோட அடிக்க தான் முடியுமா, இல்லன்னா கண்டிஷன் தான் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்ல, பேரனோ பேத்தியோ ஒரு சைடு மட்டும் சொந்தம் வராது. அப்பா வழியும் இருக்குது, அம்மா வழியும் இருக்குது. சொல்ல போனா பொண்ணா இருந்தனா அப்பா வழிக்கு